2016 பேரவை தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெறுகிற போது 40%. ஆமா 24 அது 20%. அதனால என்ன இப்ப நீங்க அதிமுகவை கம்ஃபர்ட்டா எடப்பாடி வச்சுக்கிட்டாப்ல. ஆமா தமிழ்நாட்டில் இருந்த அதிமுக இப்ப எம்ஜிஆர் அதிமுக, ஜெயலலிதா அதிமுக, எடப்பாடி அதிமுக, முதல் 2ல இருந்த அதே வலிமையோட அதிமுக இருக்குன்னு சொல்றாங்க. அஇஅதிமுக இந்த மண்ணை 32 ஆண்டுகள் ஆண்ட கட்சிங்க. இந்த நேரடி கேள்வி, எம்ஜிஆர் அதிமுக, ஜெயலலிதா அதிமுக அதிமுக களத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 77 தேர்தலில் என்ன எதிர்ப்பை காட்டியதோ, நீங்க கேட்குற மாதிரியே 89 தேர்தலில், 91 தேர்தலில், 96 தேர்தலில் எப்படி எதிர்த்து நின்றதோ அதே அஇஅதிமுக இன்றைக்கு அதே பலத்தோட 2026 எதிர்த்து நிற்கும். ஏன்னா அதை நீங்க ஜெயலலிதா அம்மா ஒரு மிக பிரம்மாண்டமான கட்சியாக, ஒரு பெரிய பிராந்திய கட்சியாக அதை வளர்த்தெடுத்தாங்க. அதில் இருந்து சிலர் வெளியேறியிருக்காங்க, சிலர் போயிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு ஐயா எடப்பாடி 4 ஆண்டு காலம் முதலமைச்சர் பதவியிலேருந்து இறங்கும் போது அவரோட மனசில் என்ன இருந்திருக்கும்னா, இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக நம்ம வரணும் அப்படின்னு நினச்சாரு. அந்த இடத்த அவர் இன்றைக்கு அடைஞ்சிட்டாரு. அப்போ அந்த ஒற்றை தலைமை அப்படிங்கிற இடத்துக்கு கீழே, அவரோட தலைமையின் கீழே அது ரொம்ப வலிமையாக தான் இருக்குது. ஏன்னா அந்த அஇஅதிமுக பாஜகவோட எப்படி உரையாடுதுன்னு பாருங்கள். 19 தேர்தலில் எத்தனை இடம் கொடுத்தாங்க, 21 தேர்தலில் எத்தனை இடம் கொடுத்தாங்க, 24 தனியாக பிரதமர் வேட்பாளரே இல்லாமல் 21% வாக்குகளை அஇஅதிமுக வாங்கிச்ச. ஒரு புறம் ஐயா நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளர், இன்னொரு புறம் தமிழ்நாட்டில் மிகவும் கொண்டாடப்பட்ட ஐயா ராகுல் பிரதமர் வேட்பாளர். இந்த 2 பேருக்கும் நடுவில் பெரிய பிரதமர் வேட்பாளரே இல்லாமல் ஐயா எடப்பாடி 21% வாக்குகளை எடுத்தாங்களே. அதே மாதிரி பாஜக கூட அவர் தொடர்ந்து 8 ஆண்டு காலம் உரையாடி இருக்காரு. என்னைக்காவது தொகுதியை அதிகமாக கொடுத்துருக்காரா? இல்லை அந்த எந்த இடத்துலையாவது அவர் தன்னுடைய கொள்கைகளையோ எதையுமே விட்டு கொடுக்காம கட்சி இன்றைக்கு அவரிடம் முழுமையாக இருக்கிறது. அதனால் களத்தில் அஇஅதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடியை நிச்சயமாக கொடுக்கும். ஆனால் பெர்செப்ஷனில் திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப கிளவராக ஒரு வேலை பார்க்குறாங்க. என்டிஏவுக்கு உள்ள பாஜக இருக்கு, நாங்கள் என்டிஏவை எதிர்க்கிறோம், தமிழ்நாடுனா திமுக, டெல்லினா என்டிஏ அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த நரேட்டிவை ரொம்ப ரிஃபைன் பண்ணி ஃபைனஸ்டாக கொண்டு அவங்க நிறுத்துறாங்க. வலிமையான அதிமுகன்னு நீங்க சொல்றதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். 2024 எடப்பாடி எடுத்த 21, என்டிஏ எடுத்த 18, அது ரெண்டும் அப்படியே வர்ற மாதிரி இருந்தா இப்போவே உங்க கணக்குப்படி ஏடிஎம்கே அரௌண்ட் 40 இருக்காங்களே. நான் அதனால தான் சொல்றேன், நம்ம என்னன்னா உங்க லாஜிக் படி அரௌண்ட் 40 ஏடிஎம்கே இருக்குன்னா திமுக என்னவா இருக்கும், தாவேக்கா என்னவாகும்? இல்லைங்க, நீங்க அப்பனா அஇஅதிமுக ஒரு பலத்தோட இருக்குன்னு ஏத்துக்கிறீங்கல்ல? நான் உங்களை கேட்கறேன், நான் ஏத்துக்கல. இந்த 20, 18 சேர்ந்தா மேக்ஸ்ல தான் 38 ஆகும். இல்லைங்க, பொலிட்டிக்கா 38 ஆகாது.